தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆளை எனக்கு கிளின்னு கிழிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த நாதேரி யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மூத்த பத்திரிகையாளரா பகில்வான் ரெங்கநாதனா. ஆளையும் மண்டையும் பாரு கிழட்டு பயல. ஏன்டா உனக்கு கொஞ்ச நாள் அறிவுங்கிறது இருக்கா? பொம்பளையில பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன்டா எடுவட்ட பயல, நீ பாட்டுக்கு உன் சௌரிய மாரிக்கு என்னென்ன பேசுற? என் புருஷன் கால் தூசி பெறுவானடா. அவன் ஆதி ஒரு ஆளு மயிறு. அவனுக்கு எனக்கு கள்ள தொடர்பு. நீ பார்த்த, நீ வந்து விளக்கு பிடிச்ச என் வீட்டுல வந்து ஏண்டா செருப்பு பிஞ்சு போயிடும் பாத்துக்க. பொம்பளையில பூரா ஏன்டா குறை பேசிட்டே இருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு பிள்ளைங்க இருக்கும்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு வந்து பொம்பளைங்களை பிடிக்க மாட்டேங்குது. பொம்பளைங்களை பூரா அந்த திட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு ஆம்பளைங்களை மட்டும் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு உன் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க, பிள்ளைய குட்டி இருந்தா இல்ல உனக்கு பிறக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து உனக்கு ஆம்பளைங்களை தானே பிடிக்கும். பொம்பளையில பூரா குறை பேசிக்கிட்டே தானே இருப்ப. அதனால கண்டிப்பா உனக்கு பிறக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிய. இந்த மாதிரி பொம்பளைகளை பத்தி இழிவா பேசிக்கிட்டு அந்த 10 ரூபாய் வாங்கி திங்கிறதுக்கு 4 பேத்த எனக்கு அது நல்லா வருது வாயில. ஆளையும் மூஞ்சி பேர் ஒன்னே ஒருத்தர் உட்காந்து கேள்வி கேட்கறான் பத்தியா எடுவட்டமே. அவன் வீட்டுல அவன் ஒரு ஆத்தா வச்சு தானே பிறந்திருப்பேன். அதுவும் கேஸ் கொடுத்தா வண்டவாளம் தண்டவாளத்துல புடுங்குது. நீ பார்த்த ஏண்டா? நான் கேஸ் கொடுக்காம தான் நீங்க பாத்தீங்க. இது ஒரு வேலை மயிறு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனா பகில்வான் ரெங்கநாதா, என்னைக்காவது என்னைய பத்தி உனக்கு தெரியாது இல்ல? நீ உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நீ பேசிக்கிட்டு நீ ஒவ்வொன்னா போட்டுட்டு இருக்கல. என்னைக்கு நீ நேர்ல பாக்குறியோ அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் பக்கா கிராமத்துக்காரி. அன்னைக்கு மவனை கிளட்டு பயல நீ தொலைஞ்சடா. கிளட்டு பயல, அறிவு கட்ட முண்டம். அந்த வகையில் சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதாவோட கணவர் ஆதிக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில் விவாகரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் இருக்கிற சூழலில் ஆதி மீது பண மோசடி புகார் கொடுத்துருக்குறாங்க தாமரை செல்வி. அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சின்ன மருமகள் சீரியல் நடிக்கும்போது இவங்க 2 பேர் கூட நல்லா பழகினதுனால வீட்டுக்கு வருவாங்க. அவனை என்னோட தம்பி மாதிரி பார்த்தேன். ஆனால் அவன் என்னை நம்ப வச்சு 3 சவரன் நகை ஏமாத்திட்டான். அவன் ஒரு பக்கா ஃப்ராடு. யூடியூப்பில் தேடி பார்த்தாலே இந்த நபர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவன் மேலே புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தாமரை பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் சோசியல் மீடியாவில் தாமரை கொடுத்த புகார் வைரலான தொடர்ந்து பயில்வான் ரங்கநாதன் ஒரு சேனலில் இந்த விவகாரம் பற்றி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தாமரை செல்வி மற்றும் உதவி இயக்குனர் ஆதிக்கு இடையில தகாத உறவு இருந்திருக்குது. இது பிரச்சனையானதும் நகை ஏமாத்திட்டான் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க. தொடர்பு இல்லாத ஒருத்தவங்களை ஏன் வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டு தாமரை செல்வியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பயில்வான் ரங்கநாதன். இதுக்கு பதிலடி கொடுத்த தாமரை செல்வி இப்போ இந்த வீடியோ வெளியிட்டு ஆவேசமாக பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துகிட்டு இருக்குது.